அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயம் ஏந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலி இணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவின் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டங்களில் பங்கேற்க வந்துள்ளோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 பெண்கள் நலமடைந்த புதுமைகளை கேட்கவிருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டுள்ள இந்த நிகழ்வில் 2 புதுமைகள் நிகழ்கின்றன. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள வாசகத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது எவ்வித தொடர்பும் இல்லாத 2 வேறு புதுமைகளை நற்செய்தியாளர்கள் இணைத்துள்ளது போல் தோன்றலாம். ஆனால் ஆழமாக சிந்திக்கும்போது அழகான ஒப்புமைகளும் வேற்றுமைகளும் வெளியாகும். 2 பெண்கள் குணமடைகின்றனர். நோயுள்ள ஒரு பெண்ணும் இறந்த ஒரு சிறுமியும் இயேசுவால் வாழ்வு பெறுகின்றனர். நோயுள்ள அந்த பெண் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் தன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து வருபவர். சிறுமியோ அதே 12 ஆண்டுகளாய் சுகமாக மகிழ்வாக வாழ்ந்து திடீரென உயிரிழந்தவர். இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் தானே வலிய வந்து இயேசுவை தொடுகிறார். அதுவும் யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாய் வந்து அவரது ஆடையின் விளிம்புகளை தொடுகிறார், குணமடைகிறார். உயிரிழந்த சிறுமியையோ இயேசு தேடி சென்று தொட்டு உயிரளிக்கிறார். ஆரவாரமாக கூட்டமாக ஆரம்பித்த ஒரு நிகழ்வு யாருக்கும் தெரியக்கூடாது என்ற கட்டளையுடன் முடிகிறது. ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆரம்பித்த அந்த பெண்ணின் புதுமையை இயேசு ஊரறிய செய்கிறார். ஓரங்கள் மையமாவதும் மையங்கள் ஓரமாவதும் இறைவனின் கணக்கு. இந்நிகழ்வை நம் ஆழ்மனதில் பதிவு செய்து நாம் எப்பொழுதும் இறைமகன் இயேசுவை மையமாக கொண்டு நம் வாழ்வை வளமாக்க இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்கவர்களே, இத்திருப்பலியானது புனித சவேரியார் அன்பியம், திரு பைஜு ஆர் பிரசாந்த், திருமதி அஸ்வதி இவர்களுடைய குழந்தை அகானாவினுடைய முதல் பிறந்த நாளுக்கு நன்றி அறிதலாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் இக்குடும்பத்தை நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டும். குழந்தை அகானாவை ஆண்டவர் சிறப்பாக ஆசீர்வதித்து இறை ஞானத்திலும் பிறர் அன்பிலும் குழந்தை நாளும் வளர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் இவர்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றோம். அத்தோடு அவர்களுடைய உடன்பிறப்புகள் தாயார் பிரசன்னகுமாரி இவர்களையும் இறைவன் ஆசீர்வதித்து குடும்பத்திலே எப்போதும் ஒற்றுமையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் இருக்கும்படியாக தர்மையான குடும்பத்தாரை கடவுளுடைய இரக்கத்திலே ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். மேலும் ஆனாவூர் திரு சதீஷ், திருமதி ஷைனி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் ஆற்றிய எல்லா நல்ல காரியங்களுக்கு நன்றி அறிதலாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தொடங்க இருக்கின்ற வீடு பழுதுபார்ப்பு பணிகளெல்லாம் தடையின்றி முடியவும், பிள்ளைகள் வர்ஷா, அபிஷா
அவர்கள் 12வது வகுப்பு 10வது வகுப்பு படிக்கின்ற நேரத்திலே பிள்ளைகளை இறைவன் ஆசீர்வதித்து அவர்கள் கவனமுடன் படித்து நல்ல முறையிலே தேர்ச்சி பெறவும் உடல் நலனுக்காகவும் பெற்றோர்கள் நலனுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் இந்த அருமையான குடும்பத்தாரை கடவுளுடைய இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மேலும் அமராவதி விளை திரு இன்னாசிமுத்து அந்தோணியம்மாள் இவர்களுடைய குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகள் திரு செல்வன் திருமதி டார்பின் இவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். பேர பிள்ளைகள் லிஜின் ஹாசினியை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த குடும்பத்தாரை இறைவன் நன்முறையில் பாதுகாத்து அவர்கள் குடும்பத்திலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும், குறிப்பாக நோய் நொடியினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தினாலே அவர்களை குணப்படுத்தி குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும்படியாக இந்த அருமையான குடும்பத்தாரை கடவுளுடைய இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் ராமநாதச்சன்புதூரில் நேற்று இறைவனடி சேர்ந்த திருமதி மேரி ஆனந்தம் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் திருச்சி தூய அன்னாள் துறவர சபை அருட்சகோதரிகளான சிஸ்டர் கிறிஸ்டி ஃபிலோமினா, சிஸ்டர் ஹெர்பர்ட் மேரி, சிஸ்டர் கஸ்டோரியஸ் மேரி, சிஸ்டர் ஜோஸ்பின் கொன்சாலா கார்சியா, சிஸ்டர் சாந்திபா மேரி, சிஸ்டர் ரெகுலஸ், சிஸ்டர் தேவிகா லில்லி புஷ்பம், சிஸ்டர் ஐசக், சிஸ்டர் செசிலியா, சிஸ்டர் குயின் மற்றும் கொரோனாவினால் இறந்து போன அனைவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து உருக்கமாக இறைவனிடம் ஜெபிப்போம். இத்திருப்பலியினை தகுந்த முறையிலே ஒப்பு கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகள், பலவீனங்கள், நான் எனது என்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் இறைவன் முன்னிலையிலே ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி அவருடைய மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத மகிழ்ச்சியான நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே,
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனார் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் பவர் நீர். ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை வார்த்தைகள் 13 முதல் 15, பிரிவு 2 இறை வார்த்தைகள் 23 முதல் 24 முடிய. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் பிரிவு 2 இறை வார்த்தைகள் 23 முதல் 24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகில் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாய் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தான். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாய் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. இளையந்தன் உள்ளம் நீ வா, எங்கும் முந்தன் தாகம் தீர்க்கவா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாய் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா.
செய்யாக நீயும் சீராட்டினாய். நீர் தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழிகாட்டினாய். தாய் போல என்னை தாலாட்டு பாடி செய்யாக நீயும் சீராட்டினாய். நீர் தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழிகாட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. விழுகின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும், எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள், வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாய் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. நிலவென்னும் கண்கள் நீர் பூக்கும் வேளை, நிலமாக நின்று தாங்கிக் கொள்வார். மலர் சோலை நானும் மலராது போனால், மழையாக என்னில் வளம் சேர்க்கவா. நிலவென்னும் கண்கள் நீர் பூக்கும் வேளை, நிலமாக நின்று தாங்கிக் கொள்வார். மலர் சோலை நானும் மலராது போனால், மழையாக என்னில் வளம் சேர்க்கவா. நீ இல்லை என்றால் இன்பம் சேருமா, நீ என்னுள் சேர்ந்தால் சுகம் தங்குமா. நீ இல்லை என்றால் கீதம் தோன்றுமா, நீ என்னுள் சேர்ந்தால் தேகம் வேண்டுமா. என் வாழ்வில் எல்லாமே நீ தந்த செல்வங்கள், என் வாழ்வின் துன்பங்கள் நீர் பூத்த வானங்கள், வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாய் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாய் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாய் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 8 இறை வார்த்தைகள் 7, 9 மற்றும் 13 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே.
அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தனக்காக நீங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கு எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தன் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தனக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டாள்,
போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொது காலத்தினுடைய 13ஆம் ஞாயிற்றினை சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் இயேசு ஆண்டவர் காற்றையும் கடலையும் அடக்கிய அந்த நிகழ்வினை நாம் வாசித்து தியானித்தோம். மார்க்கு நற்செய்தியிலே நாம் இந்த ஆண்டு பொது காலத்திலே நாம் நற்செய்தி வாசகங்களை வாசித்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் மார்க்கு நற்செய்தியில் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கின்ற உவமைகளையும் வல்ல செயல்களையும் குறித்து நாம் தியானிக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளின் நற்செய்தியிலே 2 பெண்களுடைய வாழ்வில் ஆண்டவரே ஆற்றிய வல்ல செயல்களை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே நற்செய்தியை பற்றி நாம் குறிப்பிடும் பொழுது, திருத்தந்தை அவர்கள் வத்திக்கானில் பேதுரு சதுக்கத்திலே ஆற்றிய அந்த உர்பி எத் ஓர்பிஸ் என்ற திருத்தூதரக ஆசீர்வாதத்தினை பற்றி நாம் குறிப்பிட்டோம். அதற்கு என்ன அர்த்தம் என்று சிலர் என்னிடம் கேள்வி எழுப்பினார்கள். ஊர்பி எத் ஓர்பி என்றால் நகரத்திற்கும் உலகத்திற்கும் என்பது அந்த வார்த்தையினுடைய பொருள். அர்பன் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா? அர்பன் என்றால் நகரம், அர்பன் டெவலப்மெண்ட், நகர மேம்பாடு என்று நமக்கு தெரியும். ஆகவே அந்த ஊர்பி என்ற வார்த்தையிலிருந்து தான் அர்பன் என்ற ஆங்கில சொல்லும் நகரம் அல்லது மாநகரம் என்ற சொல்லும் நமக்கு வருகிறது. ஆகவே அந்த ஊர்பி என்பது ரோமை நகரத்தை திருத்தந்தை ரோமை மறை மாவட்டத்தினுடைய ஆயராக ரோமை நகருக்கு அளிக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். எத் ஓர்பி என்பது மற்றும் உலகத்திற்கும், ஓர்பி ஆர்பிட் என்று சொல்லுவோம் இல்லையா, உருண்டை. ஆகவே அது உலகத்தை குறிக்கிறது. இந்த ஊர்பி எத் ஓர்பிஸ் என்ற இந்த ஜெபமானது அல்லது இந்த ஆசீர்வாதமானது வழக்கமாக 3 நிகழ்வுகளின் போது வழங்கப்படும். ஒன்று கிறிஸ்மஸ் பெருவிழா, 2வது உயிர்ப்பு பெருவிழா, 3வது புதிதாக திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அவர் மக்களுக்கு முதலாக தோன்றும் பொழுது அவர் அந்த ஆசீர்வாதத்தை வழங்குவார். இவ்வாறு 3 நிகழ்வுகள் போக புறம்பே எப்போதாவது காலத்தின் தேவைக்கேற்ப திருத்தந்தையால் இந்த ஆசீர்வாதமானது வழங்கப்படும். அந்த வகையில்தான் கடந்த ஆண்டு மார்ச் 27ஆம் நாளன்று கொரோனா என்ற கொடுந்தொற்றிலிருந்து ரோமை நகரையும் இந்த உலகையும் கடவுள் மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையிலே, என்ற ஒரு ஜெபத்திலே நாம் அந்த ஊர்பி எத் ஓர்பி என்ற அந்த ஜெபத்தினை திருத்தந்தை அவர்கள் நடத்தினார்கள் என்பதுதான் இதனுடைய விளக்கம். இன்றைய நாளின் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த 2 பெண்கள், இதை வெறுமனே ஒரு ஏற்கனவே நாம் கூறியது போல ஒரு பத்திரிகை செய்தி போல நிகழ்ந்தவற்றை அவ்வாறு தொகுத்து எழுதிய ஒரு நிகழ்வாக மட்டுமே நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு கிடைக்கின்ற அர்த்தங்கள் மிகவும் குறுகியதானதாக இருக்கும்.
2 பெண்கள் வாழ்வில் இயேசு அற்புதங்களை ஆற்றினார். ஒரு கடந்த காலம் போல அது நமக்கு தோன்றும். ஆனால் அதையே ஒரு உவமை போல நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது தருகின்ற அர்த்தங்கள், அதில் இருக்கின்ற அடையாளங்கள் எல்லா காலத்திற்கும் பொருந்துவனவாக, நம்முடைய வாழ்விற்கும் நிறைய செய்திகளை சொல்வதாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றைய நாளிலே சுட்டி காட்டப்படுகின்ற இந்த 2 பெண்களும், இரத்தப்போக்குடைய அந்த பெண் மற்றும் யாயிரின் மகளாகிய அந்த 12 வயது சிறுமி, இந்த மறையுரையிலே இன்னும் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். விவிலியத்திலே பெண்கள் என்பது வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கின்றார்கள். பெண்கள் என்பது வாழ்வின் அடையாளம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளது: மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் அனைவருக்கும் அவளே தாய். ஆகவே பெண் என்பவள் தாய்மையின் அடையாளம், வாழ்வு தருபவள், வாழ்வு என்னும் கொடையை இந்த மனுக்குலத்திற்கு தருபவள். ஆகவேதான் ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் அனைவருக்கும் அவளே தாய் என்று நாம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். ஆனால் இங்கு இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற இந்த 2 பெண்களுமே அந்த வாழ்வு என்னும் கொடையை இயலாதவர்களாக, வாழ்வு என்னும் கொடையை தருவதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருந்தும் ஒரு கட்டத்தில் அவர்கள் வாழ்வு என்னும் கொடையை தர இயலாதவர்களாக இருக்கின்றார்கள். என்றால் முதலாவதாக அந்த பெண்மணி 12 ஆண்டுகளாக அவள் இரத்தப்போக்கினால் துன்பப்படுகின்றாள். எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்தும் எவ்வளவோ அவளிடம் இருப்பதையெல்லாம் செலவழித்தும் கூட அது ஒரு குணமாக்க முடியாத ஒரு நோயாக அவளுடைய வாழ்விலே இருந்து வருகிறது. 12 ஆண்டுகள், கொஞ்ச நஞ்சம் அல்ல. 12 ஆண்டுகளிலே அவளை யாரும் தொட இயலாது. தொட்டால் அவர்கள் தீட்டாக கருதப்படுவார்கள். அவளுடைய கணவர் கூட அவளை தொட இயலாது. அவ்வாறு தன்னுடைய வாழ்வை அவள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றாள். இரத்தம் என்பது உயிரின் அடையாளம் விவிலியத்தின் பார்வையிலே. ஆகவே அவள் இரத்தப்போக்குடையவளாக குறிப்பிடப்படும் பொழுது அவர் தன்னுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றாள். பிறருக்கு அவர் வாழ்வு தர முடியாதவளாக இருக்கின்றாள். பிறருடைய பார்வையில் அவள் தீண்டத்தகாதவளாக இருக்கின்றார். இப்படி ஒரு பெண்மணி. இன்னொன்று 12 வயது நிரம்பிய அந்த யாயிரின் மகள். 12 வயதிலே இஸ்ராயல் வழக்கப்படி, இஸ்ராயல் மக்களுடைய வழக்கப்படி அவள் வயதுக்கு வந்தவளாக அல்லது ஒரு முதிர்ச்சியானவளாக அல்லது திருமணம் செய்து கொள்ள தகுதியுடையவளாக அவர் அந்த வயதானது கருதப்பட்டது, 12 வயது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான், அந்த ஒரு வயதில்தான் அவள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள். ஆகவே அவளும் வாழ்வு தருவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் தன்னுடைய வாழ்வை இழக்கின்ற ஒரு தருணத்திலே இருக்கின்றாள். ஆகவேதான் அவருடைய தந்தை யாயிர், தொழுகை கூடத்தின் தலைவர், வந்து இயேசுவினுடைய காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று மன்றாடி கேட்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த 2 பெண்களும் யாரை குறிக்கின்றார்கள்? வாழ்வு தருவதற்காக அழைக்கப்பட்ட அந்த பெண்கள், பிறருக்கு வாழ்வு தர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற அந்த பெண்கள் யாரை குறிக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக அவர்கள் இஸ்ராயல் மக்களை குறிக்கின்றார்கள். ஏனென்றால் இஸ்ராயல் ஆண்டவருடைய மணவாட்டியாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் உருவகப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய மணவாட்டியாக இருந்து இந்த உலகிற்கு உப்பாக ஒளியாக இருந்து வாழ்வின் வழிகாட்டியாக வாழ்வு தருகின்ற மக்களினமாக அந்த இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். ஆனால் அந்த மக்களோ இந்த பெண்களைப் போல வாழ்வு தர முடியாதவர்களாக, தங்களுடைய பாவத்தினாலே, தங்களுடைய அரசியல் அடிமைத்தன சூழ்நிலையினாலே மகிழ்ச்சியை இழந்தவர்களாக, வாழ்வு தர இயலாதவர்களாக, அவர்கள் வாழ்வு சுருங்கி கொண்டிருக்கின்ற சமயத்திலே தான் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு வாழ்வு தருகின்றார் தன்னுடைய தொடுகையின் மூலமாக. பழைய ஏற்பாட்டிலே ஒசேயா புத்தகம் முழுவதுமே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய மணவாட்டியாக உருவகப்படுத்தப்படுகின்றார். குறிப்பாக ஒசேயா 2:19-20 வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இஸ்ராயலே, முடிவில்லா காலத்திற்கு உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் என்று கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்றால், ஒரு மணமகன் தன்னுடைய மணவாட்டியை அன்பு செய்வது போல,
ஒரு தீவிரமான ஒரு அன்பு, ஒரு பேரன்பு. அந்த அன்பை கடவுள் மக்கள் மீது கொண்டுள்ளதை அந்த புத்தகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அடுத்ததாக எசேயா புத்தகம் 54:5 இறை வார்த்தையிலே இவ்வாறு வாசிக்கின்றோம். ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயராம் என்று நான் வாசிக்கின்றேன். இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் அனைத்து இறைவாக்கினர்களுமே எசேக்கியேல் புத்தகத்திலே கூட நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இப்படி பல பகுதிகளிலே இஸ்ராயேல் மக்களை ஆண்டவருடைய மனவாட்டியாக உருவகப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல மத்தேயு 25:6 10 தோழியர் ஓமையிலே அந்த 10 தோழியரும் இஸ்ராயேல் மக்களை குறிக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் நள்ளிரவிலே உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு குரல் கேட்டது, இதோ மணமகன் வருகின்றார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்று ஒரு அழைப்பு அவர்களுக்கு விடுக்கப்படுகின்றது. அதுபோல யோவான் நற்செய்தி 3:29 திருமுழுக்கு யோவான் இவ்வாறு கூறுகின்றார், மணமகள் மணமகனுக்கே உரியவர், மணமகள் மணமகனுக்கே உரியவர், மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இஸ்ராயேல் மக்களை முதலாக இந்த இரு பெண்களும் அடையாளப்படுத்துகின்றார்கள். இதுபோல தமிழ் மரபிலும் கூட ஆண்டாள் என்கின்ற ஒரு 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெண் கடவுள் மீது பேரன்பு கொண்டவளாக, தன்னையே மணவாட்டியாக, கடவுளை மணவாளனாக கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வினை, வரலாற்றினை நாம் கொண்டிருக்கின்றோம். 12 ஆழ்வார்களில் ஒருவராக திகழ்ந்த அந்த ஆண்டாள் என்பவர் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளிலே எவ்வாறு அவர் தன்னை கடவுளுடைய மணவாட்டியாக கருதினாள், எவ்வாறு கடவுள் மீது அவர் பேரன்பு கொண்டிருந்தாள் என்கின்ற நிகழ்வினை நாம் பார்க்கின்றோம். சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அந்த பெண்ணை நாம் தமிழ் இலக்கியத்திலே, தமிழ் மரபிலே, தமிழ் சமயங்களிலே நாம் அவரை அடையாளப்படுத்துகின்றோம். ஆக இந்த 2 பெண்களும் இஸ்ராயேல் மக்களை முதலாவதாக அடையாளப்படுத்துகின்றார்கள். அடுத்ததாக அவர்கள் யாரை குறிக்கின்றார்கள் என்றால், அனைத்து மக்களினத்தினரையும், நம் ஒவ்வொருவரையும், உங்களையும் என்னையும் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். அந்த 2 பெண்களுக்குமே பெயரானது தரப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட பெயர், ஒரு குறிப்பிட்ட நபர் அல்ல அவர்கள், மாறாக ஒட்டுமொத்த மனிதர்களையும் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். எல்லோருமே பிறருக்கு வாழ்வு தருவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்முடைய பாவ சூழ்நிலையினாலோ அல்லது உடல் மன நோய்களினாலோ நாம் பிறருக்கு வாழ்வு தர இயலாதவர்களாக, நம்முடைய வாழ்வை சுருக்கி கொள்பவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த நேரத்திலே தான் நாம் ஆண்டவரை சரணடைய நாம் அழைக்கப்படுகின்றோம். எவ்வாறு யாயிர் தன்னுடைய மகளுக்காக வேண்டும் பொழுது இயேசு ஆண்டவருடைய காலில் விழுந்து அவர் வேண்டுகின்றார். தன்னுடைய மகள், அவருக்கு இந்த உலகிலே உயிர் கொடுத்தவர் அந்த தந்தை. ஆனால் அந்த உயிரானது நிச்சயமாக ஒரு நாள் முடிவுக்கு வரும், எல்லோருக்கும் அதுதான் நியதி. ஆனால் அவர் நிலை வாழ்வு என்னும் கொடைக்காக வேண்டுகின்றார். ஆண்டவர் இயேசுவால் தொடப்பட்ட வாழ்வானது இவ்வுலகிலே அது மறைந்தாலும் அது எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்கும், மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும். அந்த வாழ்விற்கு முடிவே கிடையாது என்பதை அந்த நிகழ்வானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதுபோலத்தான் இரத்தப்போக்குடைய பெண்மணியையும் ஆண்டவர் இயேசு முன்னே அழைக்கின்றார். அவர் தன்னுடைய மேலுடையை தொட்ட பிறகு அந்த பெண்ணானவள் பயந்து நடுங்குகின்றாள். ஏனென்றால் இந்த சமூகம் அவரை கல்லெறிந்து கொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அவர் பொதுவெளியில் வந்திருக்க, இவ்வாறு தொழுநோயாளிகளை தொடுவது தீட்டு என்று கருதப்பட்டதோ அதுபோல இரத்தப்போக்குடைய பெண்ணானவள் பிறரை தொடுவதற்கோ அல்லது பிறரால் தொடப்படுவதற்கோ தடை செய்யப்பட்டிருந்த ஒரு காலத்திலே தன்னையே அவர் தீட்டாக கருதி கொண்டு முடங்கி கிடக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லிய நேரத்திலே அவர் இயேசுவினுடைய மேலுடையை தொடுகின்றாள். மேலுடை, இயேசுவினுடைய மேலுடை என்பது கடவுள் அணிந்து கொண்ட மனிதத்தை குறிக்கின்றது. ஏனென்றால் கடவுள் மேலுடை அணிபவர் அல்ல, மாறாக இயேசுவின் வடிவில் இருந்த கடவுள் மேலுடையை அணிந்திருந்தார். அந்த மேலுடை என்பது அவர் இந்த மனிதத்தை, மனிதர்களாகிய நம்முடைய பாவ சூழ்நிலைகளை, மனிதர்களாகிய நம்முடைய உடலிலே இருக்கின்ற துன்பங்களை அவர் தாங்கி கொண்டவர் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அந்த இயேசுவினுடைய மனிதத்தை
பிறருக்காக வாழ்வு கொடுத்த அந்த இயேசுவினுடைய மனிதத்தை அவள் தொடும் பொழுது நான் மீட்படைவேன், நமது நற்செய்தியிலே நலமடைவேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பிலே நான் மீட்படைவேன் என்பதை அந்த பெண் கூறுகின்றாள். அவருடைய ஆடையை தொட்டாலே நான் மீட்பு பெறுவேன். அன்பிற்குரியவர்களே, அந்த மேலுடையை நாம் அணிய அழைக்கப்படுகின்ற ரோமையருக்கு எழுதிய கடிதத்திலே பவுலடியார் இவ்வாறு கூறுகின்றார். 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று. அவருடைய மனிதத்தை, அவர் இந்த உலகில் வாழ்ந்த வாழ்வை, பிறருக்கு தன்னையே கையளித்த அந்த ஒரு கொடையை, ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, கியாரா கோர்பெல்லா பெத்ரில்லோ என்கின்ற ஒரு இறையடியார் கடந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அல்ல, மாறாக வெறும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமையிலே வாழ்ந்த அந்த பெண் இறையடியார், 28 வயதிலே இறந்த அந்த ஒரு பெண். அவர் இன்று இறையடியாராக திருச்சபையால் வணக்கத்திற்குரியவராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். கியாரா கோர்பெல்லா பெத்ரில்லோ என்கின்ற அந்த ஒரு இளம் தாய், அவர்கள் திருமணமான அந்த 1வது ஆண்டிலே அவர் தன்னுடைய முதல் குழந்தையை தன்னுடைய கருவிலே தாங்குகின்றாள். மருத்துவர்கள் அந்த கருவை சோதித்து பார்த்துவிட்டு, இந்த குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊனமுற்ற குழந்தையாக பிறக்கும், ஆகவே நீங்கள் இந்த கருவை நீங்கள் அழித்து விடுகிறீர்களா என்று கேட்கின்றார். சட்டப்படி அது சரியானது தான், சட்டம் அதற்கு அனுமதி அளிக்கின்றது என்று அவர்கள் கூறும் பொழுது, இல்லை, நாங்கள் இந்த குழந்தையை வளர்க்க விரும்புகிறோம் என்று அவர்கள் முதல் குழந்தையை வளர்க்க ஆசைப்பட்டு அந்த கருவை அவர்கள் கலைக்க விரும்பவில்லை. அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார்கள். 1 மணி நேரத்திற்குள்ளாக அந்த குழந்தை இறந்து விடுகிறது. அடுத்த ஆண்டிலே அவர்கள் 2வது குழந்தையை கருத்தரிக்கின்றார்கள். அப்பொழுதும் அவர்களை பரிசோதித்த மருத்துவர் கூறுகின்றார், இந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு 2 கால்களும் இருக்காது, ஆகவே இந்த குழந்தையை நீங்கள் கலைத்து விட விரும்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது, இல்லை, நாங்கள் இந்த குழந்தையை கலைக்க விரும்பவில்லை என்று அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். குழந்தை பிறக்கிறது, திருமுழுக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் சிறிது நேரத்திலேயே குழந்தை இறந்து விடுகின்றது. 3வதாக அவர்கள் கருத்தரிக்கின்றார்கள். அந்த குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் கூறுகின்றார், இந்த குழந்தை நல்ல முறையிலே இருக்கின்றது, ஆரோக்கியத்தோடு இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்த சமயத்தில்தான் மீண்டும் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு செல்லும் பொழுது அந்த குழந்தையை கருத்தாங்கிய கியாரா கோர்பெல்லா என்கின்ற அந்த தாய்க்கு புற்றுநோய் இருப்பதை கண்டுபிடிக்கின்றார்கள். அப்பொழுதும் மருத்துவர் கேட்கின்றார், உங்கள் நோயை குணமாக்க வேண்டுமென்றால், உங்களுக்கு கீமோதெரப்பி செய்ய வேண்டுமென்றால் இந்த குழந்தையை நீங்கள் கலைக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு அது ஆபத்தாக இருக்கும் என்று கூறும் பொழுது, இல்லை, குழந்தையை நான் வளர்க்க விரும்புகின்றேன், பெற்றெடுக்க விரும்புகின்றேன் என்று கூறி அந்த தாயானவள் தனக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்ள மறுக்கின்றாள். குழந்தை நல்ல முறையிலே பிறக்கின்றது ஆரோக்கியத்தோடு. ஆனால் சிறிது காலத்திலேயே அந்த தாயானவள் இறந்து விடுகின்றாள். அன்பிற்குரியவர்கள், நீங்கள் யூடியூபில் கியாரா கோர்பெல்லா என்பவரை பற்றி நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால், அவருடைய இறப்பு நிகழ்விலே அவருடைய கணவர் கிட்டார் வாசிப்பார். அந்த திருப்பலியானது ஒரு பெரிய கொண்டாட்டம் போல நிகழும். ஒரு 28 வயது இளம் தாயினுடைய இறப்பின் திருப்பலியானது ஒரு பெரும் கொண்டாட்டம் போல, ஒரு விண்ணகத்திலே நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு போல, ஒரு ஆரவாரத்தோடு, ஒரு மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு அது கொண்டாடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அவருடைய ஒரு புகழ்பெற்ற வாசகம் என்பது சியாமோ நாத்தி எ நோன் மொரிரேமோ பியூ, நாம் ஒரு முறை பிறந்தோம் ஆனால் ஒருபோதும் இறக்க மாட்டோம் என்று அவருடைய பிரபலமான அந்த ஒரு சொல்லானது அவரை பற்றி நமக்கு குறித்து காட்டுகின்றது. நாம் ஒரு முறை பிறந்தோம், நாம் இறக்கவே போவதில்லை. ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய அன்றாட வாழ்விலே குடிப்பழக்கத்தினாலோ அல்லது இன்னும் பிற போதை பழக்கங்களினாலோ, தவறான உறவு முறைகளினாலோ, பாவ சூழ்நிலைகளினாலோ அல்லது நோய் நொடிகளினாலோ நாம் நம்முடைய வாழ்வை உயிரிருந்தும் உயிரற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம், நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு நம் அருகில் வந்து, மகளே, மகனே என்று அழைக்கின்றார். அமைதியுடன் போ, நோய் நீங்கி நலமாயிரு என்று கூறுகின்றார். அஞ்சாதே, நம்பிக்கையோடு இரு என்று யாயிர் என்னும் தொழுகை கூட தலைவருக்கு அவர் கூறியதைப் போல நம்மையும் நம்பிக்கையோடு இருக்க அழைக்கின்றார். பிறர் நம்மை பார்த்து கூறலாம், உம்முடைய மகள்
இறந்துவிட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கின்றீர் என்று நமது நம்பிக்கையை தளரச் செய்யலாம். நீ உன் வாழ்வில் இறந்து விட்டாய், உன் வாழ்வில் நீ எதுவுமே இல்லை, நீ என்ன இருந்து சாதிக்கப் போகின்றாய் என்று நம்மை நமது மனசாட்சியின் குரலோ அல்லது பிறருடைய குரலோ நம் மீது திணிக்கப்படலாம். அப்பொழுது நாம் கடவுளை நெருங்கி வர வேண்டும். கடவுள் நமக்கு நம்பிக்கை தருகின்றார். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர் என்று கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த கொரோனா காலமானது நமக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. இந்த வாழ்வு நிலையற்றது, இந்த வாழ்வு எந்த கணத்திலும் முடிந்துவிடலாம் என்கின்ற ஒரு ஆணித்தரமான உண்மையை நமக்கு இன்னும் ஆழமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அந்த கேரா கொர்பெல்லா கூறுவது போல, நாம் ஒருமுறை பிறந்தோம், ஆனால் ஒருபோதும் இறப்பதில்லை. இந்த வாழ்வு இதோடு முடிவதல்ல. இந்த வாழ்வு இதோடு முடிவதென்றால் இந்த உலகம் கூறுவது போல நாம் சுயநலத்தோடு வாழலாம், நான் எப்போதும் என்ஜாய் பண்ண வேண்டும், ஜாலியாக இருக்க வேண்டும் என்று தான் தோன்றித்தனமாக வாழலாம். ஆனால் அது நமக்கு எந்த ஒரு உத்தரவாதத்தையும் தருவதில்லை. இந்த வாழ்வின் நிலையற்ற தன்மையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால், வாழ்வின் நிலையான தன்மைக்குள் நாம் நுழைய வேண்டுமென்றால், ஆண்டவர் இயேசுவை நம்முடைய மேலுடையாக நாம் அணிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அவரை தொடுவதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதன் மூலமாக நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்திற்காக வாழ்வதற்காகவும் வாழ்வு தருவதற்காகவும் நாம் தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அன்றாட ஜெபத்திலும் அடிக்கடி ஆண்டவரை அணுகுவதின் மூலமாகவும் நாம் இந்த வாழ்வு என்னும் கொடையை பெற்றுக்கொள்வதோடு, ஆண்டவர் இயேசுவை போல பிறருக்கும் வாழ்வளிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுபவர்களாக, என்றென்றும் ஆண்டவரில் நிலைத்து வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையினை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நல்லாயனாக இருந்து நம்மை வழி நடத்துகின்ற நம் ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்ந்து
நம்முடைய வாழ்வில் நலன்களையும் வளங்களையும் அருள வேண்டி நாம் அனைவரும் உருக்கமாக ஜெபிப்போம். கடந்த வாரம் முழுவதுமே எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவழியாக வைத்து பாதுகாத்த எங்கள் அன்பான இறைவா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் இடர்பட்ட நேரத்திலே, எங்கள் வாழ்வு அழிந்து கொண்டிருக்கிறது, அதனை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் வருந்திய நேரத்திலே நீர் எங்களோடு உடனிருந்து அஞ்சாதே, நம்பிக்கையோடு இரு, மகனே மகளே என்று நீர் எங்களை மீண்டும் நம்பிக்கையின் பாதைக்கு அழைத்து வந்து நலன்களின் பாதைக்கு நீர் எங்களை மீட்டு கொண்டு வந்த நிகழ்வுகளையெல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, மலை போல நாங்கள் நினைத்திருந்த காரியங்கள் எல்லாம் பனி போல மறைந்து போன எத்தனையோ காலங்களை, எத்தனையோ சூழ்நிலைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் திருமண வாழ்வு இத்தோடு முடிந்து விட்டதோ, இது இனி எங்கும் எங்களை அழைத்து செல்லாதோ என்று எத்தனையோ தம்பதிகள் நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் மீண்டும் அவர்களிடையே அன்பினை உருவாக்கி அந்த வாழ்வை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ நம்பிக்கையற்று வாழ்வை இழந்து கொண்டிருந்த துறவிகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நம்பிக்கையின் வெளிச்சத்தை கொடுத்து மீண்டும் அவர்களை ஒளியின் பாதைக்கு, நம்பிக்கையின் பாதைக்கு அழைத்து வந்திருப்பதை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அன்பான தந்தையே, இதோ நம்பிக்கை இழந்து இந்த உலகம் ஒரு வெறுமையின் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் துன்பப்பட்டு வாழ்வை இழந்து விடுவோமோ என்று அச்சப்படுகின்ற மக்களுக்கு ஆண்டவர் இந்த உலகிலே நல்ல குணத்தையும் நலத்தையும் அளித்து மறுவாழ்விலே அவர்களுக்கு மீட்பினையும் அளித்து வாழ்வை எப்போதும் பாதுகாப்பவர் நீர் என்கின்ற நம்பிக்கையை தந்து பலப்படுத்துமாறு இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நம்பிக்கையற்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்பிக்கையின் ஒளியை மீண்டும் தூண்டி எழுப்புமாறு இந்த திருப்பலியிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் தங்கள் வாழ்விலே தாங்கள் தீட்டானவர்கள், தாங்கள் பாவம் செய்தவர்கள், தங்களுடைய பாவத்திற்கு இனி மன்னிப்பே கிடையாது என்று குற்ற உணர்ச்சியிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதர்களை ஆண்டவர் தொட்டு குணமாக்கி எவ்வாறு அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணை அழைத்தது போல, மகனே மகளே நம்பிக்கையோடு இரு, நலமாயிரு, அமைதியாக திரும்பி செல் என்று அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களாக, மன்னிப்பு அளிப்பவராக ஆண்டவர் அவர்களை தொட வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நோயினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் தங்கள் வாழ்வு அவ்வளவுதானா, தங்கள் வாழ்வு துன்பத்தால் மட்டும் நிறைந்ததோ என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் மகனே மகளே நலமாயிரு என்று அவர்களை பார்த்து நம்பிக்கையோடு கூற வேண்டும். அவர்கள் ஆண்டவருடைய தொடுகையினாலே குணம் பெற வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இன்னும் எங்களிடம் ஜெபங்களை கேட்டிருக்கின்ற திரு இன்னாசிமுத்து அந்தோணி அம்மாள் இவர்களுடைய குடும்பத்தையும், அவர்களுடைய பிள்ளைகள் டார்பின் அவர்களுடைய குடும்பத்தையும், அவருடைய கணவர் செல்வன் அவருக்கு உடலிலே இருக்கின்ற நோயினை ஆண்டவர் குணமாக்கவும், அவர்களுடைய பிள்ளைகள் லிஜின் ஹாசினி நல்முறையில் படித்து தங்களுடைய எதிர்கால வாழ்வை நல்முறையில் அமைத்து கொள்ளவும், இந்த குடும்பத்தார் எதிர்கொள்கின்ற எல்லா வகையான சோதனையான தருணங்களிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்க வேண்டும், தீய சக்திகள் தீயமைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் இத்திருப்பலியிலே நன்றியறிதலோடு ஒப்புக்கொடுக்கின்ற திரு சதீஷ் ஷைனி இவர்கள் குடும்பத்தாரை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். தொழில் முன்னேற்றம், குடும்பத்திலே மகிழ்ச்சி சமாதானம் இருக்கவும், இன்னும் அவர்கள் தொடங்க இருக்கின்ற வீட்டின் பணிகள், வீடு பழுதுபார்ப்பு பணிகள் எல்லாம் தடையின்றி நடைபெறவும், ஆண்டவர் அவர்களுடைய பொருளாதார தேவைகளிலே உடனின்று உதவி செய்யவும், பிள்ளைகள் வர்ஷா அபிஷா நல்முறையிலே படித்து தேர்ச்சி பெறவும், பெற்றோர் நலனுக்காகவும் உடலுள்ள ஆன்மீக நலனுக்காகவும் இந்த நேரத்திலே நாங்கள் இவர்களை உமது அன்பின் இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். மேலும் தன்னுடைய முதலாவது பிறந்த நாளில் நன்றியறிதலாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற எங்கள் அன்பு குழந்தை அகானாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும்.
அவர்களுடைய பெற்றோர் பைஜு ஆர் பிரசாந்த், அஸ்வதி இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பத்தாரை ஆண்டவர் எப்போதும் கண்ணின் கருவழியாக வைத்து பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடன்பிறப்புகளிடையே ஒற்றுமையும் சமாதானம் இருக்கும்படியாகவும் குடும்ப நலனுக்காகவும் அவர்களுடைய தாயார் பிரசன்னா குமாரி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து நலன்களால் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் அந்த குடும்பத்தாரை இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இன்னும் பல்வேறு தேவைகளோடு பல்வேறு ஆசைகளோடு இயக்கங்களோடு இருக்கின்ற எங்கள் கிளை பங்குகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவருடைய இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு எங்கள் வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும். முழு மனித வாழ்வினால் ஆண்டவருக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இன்னும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களையும் அவர்களை பராமரிக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்களையும் ஆண்டவர் திடப்படுத்த வேண்டும், குணப்படுத்த வேண்டும். ஆறுதலும் தேற்றரவுமாய் இருந்து அவர்களுக்கு நம்பிக்கை ஒளி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் பங்கில் இருக்கின்ற குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்களை ஆண்டவர் ஆசீர்வதி தங்களுடைய கடமைகளை அவர்கள் பொறுப்போடு ஆற்ற வேண்டும். தங்களுடைய எதிர்காலத்தை நன்முறையில் அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற புனித பவுலினுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் ஆண்டவரை எங்கள் வாழ்வின் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நற்செய்தி தருகின்ற நம்பிக்கையை எங்கள் வாழ்வாக்க வேண்டுமா இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் மனதிலே இருக்கின்ற தனிப்பட்ட காரியங்களையும் இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றே இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எம் சபையின் நிறுவனரும் பாதுகாவலருமான புனித ஜான் லியோனார்தியார், புனித அன்னாள், புனித சுவக்கின், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் திருத்தூதரக நிர்வாகி பேராயர் அந்தோணி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக நேற்றைய தினம் இறைவனடி சேர்ந்த திருமதி மரியா ஆனந்தம் மற்றும் திருச்சி தூய அன்னாள் துறவர சபை அருட்சகோதரிகளான சிஸ்டர் கிறிஸ்டி பிலோமினா, சிஸ்டர் ஹெர்பர்ட் மேரி, சிஸ்டர் கஸ்டோரியஸ் மேரி, சிஸ்டர் ஜோஸ்பின் கொன்சாலா கார்சியா, சிஸ்டர் சாந்திபா மேரி, சிஸ்டர் ரெகுலஸ், சிஸ்டர் தேவிகா லில்லி புஷ்பம், சிஸ்டர் ஐசக், சிஸ்டர் செசிலியா, சிஸ்டர் குயின் மற்றும் கொரோனாவினால் இறந்து போன அனைவருடைய ஆன்மாக்களையும், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தார். நாமும் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பிதத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா நலமடையும். தேவா, உன்னை தேடி நான் அலைந்தேன். ஓ என் நாதா, உன் அன்பை நான் அறிந்தேன். உன்னை பாடி பாடி உன் அருள் தேடி உன் இல்லம் நான் வருவேன். தேவா தேவா, தேவா,
அதிகாலையில் எழும் வேளையில் துயல் காத்த உனை நினைந்தேன். இளம் காலையில் ஏழில் சோலையில் உனை தென்றலாய் உணர்ந்தேன். அதிகாலையில் எழும் வேளையில் துயல் காத்த உனை நினைந்தேன். இளம் காலையில் ஏழில் சோலையில் உனை தென்றலாய் உணர்ந்தேன். தினம் தோறுமே என் பாதையில் துணையாய் வரும் இறைவா, மனம் எங்குமே இருள் நீங்கவே ஒளியாய் வரும் தலைவா, உயிர் முழுதும் உனதருளால் நிறைந்திடவே தினம் வேண்டி நின்றேன். ஓ என் தேவா, உன்னை தேடி நான் அலைந்தேன். ஓ என் நாதா, உன் அன்பை நான் அறிந்தேன். உன்னை பாடி பாடி உன்னருள் தேடி உன்னில்லம் நான் வருவேன். தேவா 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 தேவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருட்கள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாத அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றென்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் அன்பிற்குரியவர்களே, புது வசந்தம் போதை நோய் நலப்பணியகத்திலிருந்து வந்திருக்கின்ற ஒரு அறிவிப்பு. புது வசந்தம் போதை நோய் நலப்பணியகம் ஒவ்வொரு மாதமும் 21 நாட்கள் குடிநோயாளிகளுக்கான ஆலோசனை முகாம் நடத்துகின்றது. ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலும் இம்மாதத்திற்கான முகாம் நடைபெறுகிறது. எனவே குடிநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை இம்முகாமுக்கு அனுப்பி வைக்கும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கவனத்தில் கொள்வதற்கு வெறும் அறிவிப்பினால் மட்டும் குடிநோயாளிகள் சிகிச்சைக்கு வருவார்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர்களை அணுகி அன்போடு பேசி முகாம் பற்றிய உண்மையை சொல்லி அவர்களை அழைத்து வர வேண்டும். இதில் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், ஊர் பெரியவர்கள், சமூக ஆர்வலர்கள், பங்கின் பொறுப்பாளர்கள், அன்பியத்தில் உள்ளவர்கள் அனைவருடைய தொடர் முயற்சியும் தேவை. ஆகவே நமது வீடுகளிலோ அல்லது அருகாமையிலோ இருக்கின்ற குடிநோயாளிகளை நீங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அனுப்பி வைத்து இந்த ஒரு திருந்திய வாழ்விற்கு, ஒரு நலமான வாழ்வுக்கு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேற்கொண்டு தகவல்கள் தேவைப்படுபவர்கள் பங்கு தந்தையை, பங்கு அலுவலகத்தையோ அணுக வேண்டும். ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே பல இடங்களிலே அவர் நோயாளிகளை தேடிச் செல்கின்றார், அல்லது நோயாளிகள் அவரை தேடி வருகின்றார்கள். இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு செல்கின்றார், அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றார், அவர்களை குணப்படுத்துகின்றார் என்றெல்லாம் நாம் வாசிக்கின்ற சமயத்திலே இன்றைய சூழலானது நமக்கு மிகவும் ஆணித்தரமாக நமக்கு கூறுவது என்னவென்றால், நாம் எல்லோருமே இயேசு ஆண்டவரை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். குறிப்பாக நமது வீடுகளிலோ அருகாமையிலோ இருக்கின்ற நோயாளிகளை ஒதுக்கி விடாமல், புறக்கணித்து விடாமல் அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களாக ஒரு தொலைபேசியின் மூலமாவது நாம் அழைத்து நலம் விசாரிப்பவர்களாக, அவர்களுக்கு நமது அருகாமையை தெரிவிப்பவர்களாக நாம் மாற வேண்டும், இருக்க வேண்டும் என்று நமக்கு இந்த நற்செய்தியானது, இன்றைய நாளின் நற்செய்தியானது எடுத்துரைக்கின்றது. அதுபோல இறந்தவர்கள்
இறந்தவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதும் அவர்களுக்கு நமது உடனிருப்பை தெரிவிப்பதும் நமது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே இத்தகைய நற்பணிகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்து இத்தகைய செயல்களில் ஆர்வமோடு நாம் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். கொரோனா குறைந்து வருகின்ற இந்த காலத்திலே நாம் அனைவரும் கவனத்தோடு இருக்க வேண்டும். 3வது அலைக்கு நாம் வழிவகை செய்துவிடக்கூடாது. அனைவரும் தகுந்த முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல், கைகளை அடிக்கடி கழுவுதல் போன்ற காரியங்களை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உங்களை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் என்னுடைய ஜெபத்தில் இணைத்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் ஒருவருக்காக ஜெபித்து நமது உடனிருப்பை அருகாமையை தெரிவிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக சென்று வாருங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. அருளின் தாய்மரியே, இயேசுவின் தாயே, அன்பின் நாள்கடலே, தாயே நீயே உலகின் அருள் நிழலே, பூவாய் மணமாய் என் உள்ளம் வா. அன்னை மாமரியே, அருளின் தாய்மரியே, இயேசுவின் தாயே, அன்பின் ஆழ்கடலே, மீன்வானில் நிலவின் அழகே, ஒளியாய் அருளாய் என் உள்ளம் வா. விண்ணின் மலரே, உலகின் ஒளியே, பூவாய் மணமாய் என் உள்ளம் வா. விண்மீன் வானில் நிலவின் அழகே, ஒளியாய் அருளாய் என் உள்ளம் வா. விண்ணின் மலரே, உலகின் ஒளியே, பூவாய் மணமாய் என் உள்ளம் வா. நிலவே வானின் நிலவே, ஒளியாய் ஒளியாய் என் உள்ளம் வா. பூவே, ரோஜா பூவே, அன்பாய் அருளாய் என் உள்ளம் வா. அன்னை மாமரியே, அருளின் தாய்மரியே, இயேசுவின் தாயே, அன்பின் ஆழ்கடலே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு
சதா காலமும் ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.